ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிஷ் பக்கோரா எப்படி செய்யலான்றது தான். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு த ரெசிபி. என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் பக்கோராக்கு நான் எடுத்துகிட்ருக்கிற ஃபிஷ் பாசா ஃபிலெட், அதாவது நம்ம ஊரில் இதை கெளுத்தி மீன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு யூகேயில் இந்த ஃபிஷ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடிமேடாகவே எங்களுக்கு கடையில் கிடைக்குங்க. நம்ம இந்தியாவில் மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்களும் அந்த மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த முள்ளையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் கட் பண்ணுற மாதிரி டயக்னலி கட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி டயக்னலாக ஃபிஷ்ஷை கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு ஃபிஷ் தின்னா மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக பார்க்குறதுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி அந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஏரியா அதிகமாக கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் மற்றும் அதோட அளவுகள் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட இன்ஃபர்மேஷனையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த ஃபிஷ்ஷை அழகாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ஒரு ½ லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற ½ லெமன் கடைசியில் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ½ லெமனை அந்த ஃபிஷ் மேலே நல்லா புழிஞ்சுக்கோங்க. இப்போ அதோட ஒரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாவோட ஃபிஷ் பீஸ்லேயும் அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் பேசன் ஃப்ளார், அதாவது நம்மளுடைய கடலை மாவு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் 2 ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஓமோ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா நம்ம சேர்த்த எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டு அந்த ஃபிஷ்ஷோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா எல்லா ஃபிஷ் பீசஸ் மேலேயும் வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தனித்தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பூசி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. நான் முன்னையே சொன்ன மாதிரி ஃபிஷ் உங்களுக்கு ஃப்ரீசரில் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ரெசிபி பண்ணுறது உங்களுக்கு ஒரு மோர் தென் 10 மினிட்ஸ் கூட எடுக்காது. இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மசாலா பூசியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ என்றைக்காவது ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபியோடு ஏதோ சாப்பிட்ணும் போல் இருக்குன்றப்போ நான் இதை டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு அப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன்.
இப்போது ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே டிஷ்யூ பேப்பர் மேலே ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருந்த அந்த லெமனை வந்துட்டு இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ தட் நம்ம கெஸ்ட்ஸ்க்கு வந்து அது மேலே புழிஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட தே கேன் யூஸ் இட். ஃபைனலி நான் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு சாட் மசாலா இல்லைனா கூட இது அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பாய்.